அன்புமிக்க தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் 85வது இணையவழி ஜூம் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, கவிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதல் கண் நன்றியுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்று நமது சந்திப்பில் கவியரங்கம் நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தூது என்ற தலைப்பிலே ஒரு நல்லதொரு கவியரங்கம் இன்று நாம் நடத்த இருக்கின்றோம். நீராறும் கடலும் நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போ அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமை எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி நன்றி. தமிழ் வாழ்க. நல்லது. கவியரங்கத்தில் இன்று முதல் கவிதை வழங்க வருகின்றார் ஆசிரியர் கவிஞர் திரு சரவணன் அவர்கள். வாருங்கள் சரவணன், உங்கள் அருமையான கவிதையை தாருங்கள். மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய வாராந்திர வாசகர் இணைப்பினுடைய இன்றைய சிறப்பு நிகழ்வாக கவியரங்க தலைமை பொறுப்பேற்றக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய யாவரும் கேளீர் பொறுப்பாளர்களுக்கும் இந்த தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய சிறப்பான அமைப்பை அதை உருவாக்கி சீரிய முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் நீதியரசர் ஐயா குகன் ஐயா அவர்களுக்கும், யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய இணை தலைவர் மரியாதைக்குரிய ஜெய வேதாச்சலம் அம்மா அவர்களுக்கும், யாவரும் கேளீர் கலை இலக்கியத்தினுடைய துணை தலைவர் இன்றைய கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் லட்சுமி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கமலா அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தூது என்னும் தலைப்பில் ஒரு கவியரங்கம், மிகச்சிறப்பான கவியரங்கம். நான் எழுதிய கவிதை தூது. உள்ளத்தில் உள்ள அன்பையும் ஆசையும் நேரில் சென்று கூறாத போதும் ஏட்டிலே எழுதி கடிதம் வழியே சொல்ல முடியாத காதலை சொல்வோமே, சுகமான காதலுக்கு தூது விடுவோமே. பார்வையாலே ரசித்த பாவை அழகை, உள்ளத்திலே உருக ரசித்த அழகை ஏட்டிலே எழுத்தாணி கொண்டு கவிதையாக, உதட்டிலே கூறாததையும் கவியாக கூறி காவியமாய் ஓவியமாய் தோழி கரங்கள் வழியே காதலிக்கு தூது விடுவோமே. அரசாட்சி செய்திடும் அரசரின் காதலையும் அழகாய் சுமந்து சென்று உரியவர் கைகளில் சேர்த்து காதலை கூறிடும் புறாவளி தூது விடுவாரே. அன்பானவர் காதலை அறிய வைத்து அழகான இருவர் இதயத்தை இணைத்து உண்மை காதல் இதுவென்று கூறிட உதவிடும் காதல் கடிதங்கள் தூது போகுமே. தடைகளை தாண்டி உள்ளத்தில் உள்ளதை உண்மை தோழி வழி தூது அனுப்பி உரியவரிடம் சேதி சொல்லி உண்மை காதல் சொல்லி விடுவாரே. பிணக்கு கொண்ட உறவுகள் பிரிவை இணக்கம் கொண்டு இணைய வைக்கும் சுட்டி குழந்தைகள் தூது போகுமே. அம்மா அப்பா சண்டை கொண்டு தனித்து நின்று தவித்து நின்று கோபம் தனிய குழந்தை வழி கொண்ட பாசத்தை தூது அனுப்புவாரே. கர்வம் கொண்டு ஆடும் தலைவர்
ஆணவத்திலே அழிக்க நினைக்கும் எண்ணத்தை அமைதி ஏற்படுத்த நல்லெண்ண தூதுவர் கொண்டு நல்லதை கூறி சண்டை நிறுத்துவாரே. இணைய வழியில் இதயத்தை கூறும் கைபேசி தூது சொல்கிறதே, நல்லது நடக்க தூது விடுவோம், என்றும் அமைதி காக்க தூது விடுவோம். நல்வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. காதலில் தொடங்கி கடமையில் முடித்துக் கொண்டார் சரவணன் அவர்கள். தூது என்றாலே எல்லோருக்கும் காதல் தான் முதலில் முன்னுக்கு நினைவுக்கு வருகிறது. ஆகவே அது இயல்பான ஒன்றுதான். ஆக காதலில் சரவணன் அவர்கள் அருமையாக தூது விட்டு பிறகு இந்த சமுதாயத்துக்கும் நல்லது தேவை என்று சொல்லி முடித்திருக்கின்றார். அவருடைய கவிதை பாராட்டுவோம். அடுத்து கவிதை வாசிக்க அம்மா லட்சுமி அம்மா வாங்க. நான் வாசிட்டுங்களா? சொல்றேங்க. லட்சுமி என்ன சொல்றான்னு கேட்டுக்குவோம். வாசிக்கட்டும். ஜெயா வேதாசலத்துக்கு முதல் பேச வாய்ப்பு. தமிழக யாவரும் கேட்க கலை மையத்தில் அனைத்து ஆளுமைகளுக்கும் அன்பான இனிய வணக்கம். இன்றைய கவிதை அரங்கத்தின் தலைப்பு தூது. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. வாசிங்க. தூது என்பது என்ன தெரியுமா? செய்தி சொல்ல இடைத்தரகர் போல. செய்தி கொண்டு சென்ற தூதுவன் செய்தி மறைத்து தனக்கு சாதகமாகவும் ஆக்கலாம். நடக்கும் அபாயம் பார்த்து பயந்து மடக்கும் செய்திகள் மாறுபாடு கண்டு இடக்கு வாராதிருக்க இந்நாளிலே கைவசம் சுடக்கு போட்டால் தொலைபேசி இருக்கே. தலைவி தலைவனுக்கு சொல்ல சொல்லி தாதியை தூது அனுப்ப தலைவனை தனதாக்கி கொண்ட தாதிகள். தரங்கெட்ட செயல்களும் ஏற்பட்டு விட தலைவனிடம் தலைவியே பேசும் நிலை. புறாவிடு தூதும் உண்டே. போருக்கு பொது இடம் தேடி பெண் குழந்தைகள் நோயாளி பெரியோர் இல்லாத இடத்தில் நியாயமாய் போரும் நடந்ததே. தோழியிடம் தன் காதலை சொல்ல சொல்லி தோதானால் தோழியே எதிரியாவதால் தூது என்பது தீதாகும் பட்சத்தில் தலைவியின் பெண் புத்தி முன்புத்தி ஆனதே. கவிதையும் காற்றும் தூது வேண்டாமே. கைபேசி கைவசம் உண்டே. உடனே காதலை சொல்லி முடிவை தெரிந்து தொடர்வதா தொலைப்பதா சிந்திக்கும் காலம் வந்ததே. வாய்ப்புக்கு நன்றி கூறி உடுமலை. அவ்வளவுதானா? போதுங்க. சின்னதாக ஒரு தூது விட்டு முடித்து விட்டார் லட்சுமி அவர்கள். என்ன சொன்னார்னா ஒண்ணு நினைவுக்கு வர மாட்டேங்குதே. ஏதோ காதல் நீங்க, வீரம் நீங்க, போர் நீங்க, அப்புறம் திடீர்னு முடிச்சிட்டீங்க. நல்லது. சரி, நல்லது. நல்லதொரு கவிதை வழங்கிய லட்சுமி அவர்களை பாராட்டி அடுத்து யார் கவிதையோடு தயாராக்குறீங்க? ஜெயம்மா, அதான் சொன்னீங்களே, வாங்க ஜெயம்மா வாங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. இணையத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற குகனையா அவர்களுக்கும் பார்வையாளராக வருகை தந்து நம்மளை எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், இங்கே கவிதை வாசித்து சென்றிருக்கின்ற சரவணன் ஐயா அவர்களுக்கும், லட்சுமி அவர்களுக்கும், இணைந்து நம்மளுடன் கவிதைகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற ராகவன் ஐயா, கமலா நேரு அவர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூது என்ற தலைப்பிலே நான் எழுதிய கவிதை இங்கே வாசிக்கின்றேன். அன்னமே என் இனிய அழகிய பட்சியே, அன்னமே என் இனிய அழகிய பட்சியே, மெல்லிய மயிலிறகால் நெய்த கைக்குட்டை ஒன்று, மெல்லிய மயிலிறகால் நெய்த கைக்குட்டை ஒன்று உன் வசம் ஒப்படைக்கிறேன், அது வெறும் கைக்குட்டை அல்ல. உன் வசம் ஒப்படைக்கிறேன், அது வெறும் கைக்குட்டை அல்ல. என் உயிரில் தோய்த்து என் அவனுக்கு நான் வரைந்த அன்பின் மடல்,
என் உயிரில் தோய்த்து என் அவனுக்கு நான் வரைந்த அன்பின் மடல் பத்திரமாக அவன் வசம் சேர்த்திடு. பத்திரமாக அவன் வசம் சேர்த்திடு. உன் வசம் அவன் அளிக்கும் மடலையும் உன் வசம் அவன் அளிக்கும் மடலையும் காத்திரமாக இங்கே கொணர்ந்திடு. காத்திரமாக இங்கே கொணர்ந்திடு. உன்னால் எங்கள் காதல் வாழ்கிறது, நீ சுமந்து வரும் காதல் தூதை சுவாசித்து. உன்னால் எங்கள் காதல் வாழ்கிறது, நீ சுமந்து வரும் காதல் தூதை சுவாசித்து. அட அன்னமே அதற்குள் பறந்து விட்டாயே, அட அன்னமே அதற்குள் பறந்து விட்டாயே. இன்னொன்றும் என் அவனுக்கு அனுப்ப வேண்டுமே, இன்னொன்றும் என் அவனுக்கு அனுப்ப வேண்டுமே. செல் செல் இணைய வழி தூதிருக்கிறதே, செல் இணைய வழி தூதிருக்கிறதே, அனுப்பிக் கொள்கிறேன். ஓ இணைய வழி தமிழினமே, ஓ இணைய வழி தமிழினமே, உங்கள் வழி நான் அனுப்பும் தமிழ் விடு தூதை, உங்கள் வழி நான் அனுப்பும் தமிழ் விடு தூதை என் கல்வனிடம் சேர்த்து விடுங்கள், என் கல்வனிடம் சேர்த்து விடுங்கள். நாங்கள் தமிழை சுவாசித்து வாழ, நாங்கள் தமிழை சுவாசித்து வாழ. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா, நன்றி. ஜெயா வேதாசலம் அவர்கள் அன்னம் விடு தூதை அருமையாக விடுத்தார்கள். அன்னத்தை கொண்டு காதல் தூது விட்டார்கள். அதையும் சின்னதாகத்தான் விடுத்தார்கள். அடுத்த தூதுக்கு அழைக்கிறதுக்குள்ள அன்னம் போய்விட்டது. அன்னம் போய்விட்டால் என்ன, அன்னம் போய்விட்டால் என்ன, இந்த இணையவழி தொடர்புக்கு இந்த ஜூம் இருப்பது என்று சொல்லி இன்னும் தூது விட்டு கொண்டே இருக்கின்றார். தூதுக்கு நன்றி அம்மா, தூதுக்கு நன்றி. அடுத்து வருகின்றார் கமலா நேரு அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய தூதுவை விடுங்கள். கேக்குதுங்களா? வணக்கம் ஆ, அனைவருக்கும் வணக்கம். 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 வணக்கம் கமலா. வணக்கம். உங்களை சந்திக்கிறதுக்காகவே இன்னைக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் இடைவெளி ஆனதுனால இப்போ நான் 2 நாள் தான் இருக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு. அதனால மேக்ஸுக்கு யாரும் வரல. அதனால நான் ரொம்ப ஆர்வமோட வந்தேன் இன்னைக்கு. இந்த அழகிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த விடியல் முருகன் ஐயா அவர்களுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இதுவரை தூதுவித்தவர்கள் மிக அருமையாக பேசினார்கள், கவிதை வாசித்தார்கள். தமிழ் தாய் வாழ்த்தும் மிக சிறப்பாக இருந்தது. லக்ஷ்மி அம்மாவுக்கு நன்றி. அடுத்தது என்னுடைய சிறு கவிதை. இப்பொழுது 5 நிமிடங்களுக்கு முன்பு எழுதிய அவசர கவிதை. வாசிக்கலாமா? வாசிங்க வாசிங்க. கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. காற்றை தூதுவிட்டேன் மரங்களுக்கு நன்றி சொல்ல, பச்சை இலைகள் பேசவில்லை, விழுந்த சருகுகள் விஷயம் அறிந்து தளர்த்தன. காற்றை தூதுவிட்டேன் மரங்களுக்கு நன்றி சொல்ல, பச்சை இலைகள் பேசவில்லை, வீழ்ந்த சருகுகள் விஷயம் அறிந்து சலசலத்தன. மேகத்தை தூதுவிட்டேன் குடையாய் காக்கும் வானத்துக்கு நன்றி சொல்ல, மழையும் இடியுமாய் இயற்கையாய் ஏற்றுக்கொண்டது. மேகத்தை தூதுவிட்டேன் குடையாய் காக்கும் வானத்துக்கு நன்றி சொல்ல, மழையும் இடியுமாய் ஏற்றுக்கொண்டது இயற்கையாய். தென்றலை தூதுவிட்டேன் பூக்களுக்கு நன்றி சொல்ல, தென்றலை தூதுவிட்டேன் பூக்களுக்கு நன்றி சொல்ல, வண்ணமும் வடிவமும் வாசனையுமாய் என் எண்ணத்தில் நேசமதை காட்டி ஆனது. எண்ணத்தில் நேசமதை காட்டி காட்சியானது. பூக்களுக்கு நன்றி சொல்ல தென்றலை தூதுவிட்டேன், வண்ணமும் வடிவமும் வாசனையாய் என் எண்ணத்தில் காட்சியாயின. அடுத்தது விண்மீனை தூதுவிட்டேன், விண்மீன்களை தூதுவிட்டேன் உலகுக்கே விளக்காய் ஒளிரும் வெண்ணிலாவுக்கு. விண்மீனை தூதுவிட்டேன் உலகுக்கே விளக்காய் ஒளிரும் வெண்ணிலாவுக்கு. மாதம் ஒரு முறை மறைந்தாலும் மயக்க வைக்கும் பௌர்ணமியில் மௌனமாய் பதிலளித்தது என் நன்றிக்கு. சுட்டெரிக்கும் சூரியனுக்கு தூதுவிட முடியவில்லை, சுட்டெரிக்கும் சூரியனுக்கு என்னால் தூதுவிட முடியவில்லை என்றாலும், காலை உதயத்தில்
என் இதயத்தை நன்றியால் நிரப்பினேன். காலை உதயத்தில் என் இதயத்தை நன்றியால் நிரப்பினேன். கடமையின் நாயகனான கதிரவனுக்கு கடமையின் நாயகனான கதிரவனுக்கு இன்று இன்று இணையத்தில் தூது விடுகிறேன் என் இலக்கிய சொந்தங்களுக்கு நட்பை நெஞ்சங்களில் சுமந்து. இன்று இணையத்தில் தூது விடுகிறேன் என் யாவரும் கேளீர் இலக்கிய சொந்தங்களுக்கு நட்பை நெஞ்சங்களில் சுமந்து. வாழ்க நீவீர் வளர் தமிழை போன்றே, வாழ்க நீவீர் வளர் தமிழை போன்றே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. தூது ஒன்று ஏதோ ஏதோ ஒன்றைத்தான் தூது விடுவோங்கிற மாதிரிலாம் இல்ல, ஆமா. எல்லாத்தையும் தூது விடுவோம். பூக்களுக்கு எல்லாத்தையும் பூக்களுக்கு தூது விடணும், பறவைக்கு தூது விடணும், பறவை கொண்டு தூது விடணும், அப்புறம் நிலவுக்கு தூது விடணும், சூரியனுக்கும் தூது விடணும் ஆசை, ஆனாலும் முடியல, அது கிட்ட நெருங்க முடியல போல இருக்கு. ஆக எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தூது விட ஆசை கொண்டு தூது விட்டு, பிறகு அதுவும் போதாமல் இந்த இணைய வழியாக இலக்கிய நண்பர்களுக்கும் இலக்கிய அன்பர்களுக்கும் தூதுவிட்டு தன்னுடைய தூது படலத்தை முடித்துக் கொண்டிருக்கின்றார் கமலா நேரு அவர்கள். அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி அம்மா, நன்றி நன்றி. அடுத்து இருப்பது ராகவன். வாங்க ராகவன், உங்களுடைய தூதை விடுங்கள். வணக்கம். யாவரும் கேளீர் சிறப்பான ஒரு வாரம் ஒரு நிகழ்ச்சி. அதில் இந்த வாரம் வாரம் தூது அது யாருக்கு விட்டாலும் அடி உழுமான்றத பாக்கணும். எதனா போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னாக்கா பின் விளைவுகள் பக்க விளைவுகள் அதிகமா இருக்கும். அதனால பொதுவா ஒரு இது போட்டுடலான்னு தூது என்ற என்னோட கவிதை. புறா எப்போதும் தூது, வன்முறை மறந்து வானில் பறந்தது, ஆனந்தம் பிறந்தது. தூது போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை நடத்தும், சண்டை மறக்கும், காதல் பிறக்கும், அன்பை விதைக்கும், உடன்படிக்கையாகும், திருமணம் நடக்கும். அன்பான வீடு, அமைதி கூடு, நிம்மதியை நாடு, இணை தாளாட்டு, பிணை சீராட்டு, அணை பாராட்டு. கண்ணன் தூது அமைதி சொன்னது, கீதை உரைத்தது, போர் நடந்தது, தர்மம் வென்றது, அதர்மம் அழிந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அவ்வளவுதானா? அவ்வளவேதான். மொத்தம் 20. நினைச்சேன் என்ன பேசுறீங்கன்னே தெரியலையே. இன்னொரு தடவை படிச்சுக்க. நான் அந்த இதுல போட்டிருக்கேன், நான் அதுக்குதான். அப்படியா, போட்டீங்களா? சரி சரி சரி. நான் 3 நாள் முன்னாடியே அதை போட்டிருந்தேன். என்னமோ ஆரம்பிச்சீங்க, ஆரம்பிக்கும் போது தூது விட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி பயத்தோட ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சீங்க. அப்புறம் சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளது கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க. சரி, நல்லது, நன்றி நன்றி. புறா எப்போதும் இதுதானா? புறா எப்போதும் சாது, கடிதம் இது வந்தது போயிடுச்சு, வந்தது போயிடுச்சு. சரி, நல்லது. என்னுடைய கவிதையை நான் முடிக்கவே முடியல. சரி, இருந்தாலும் இப்ப வேற யாராவது கவிதை ஏதாவது சொல்றீங்களா? வேற தலைப்புல சொல்லலாமா? வேற தலைப்பா? சரி, இந்த தலைப்பை நான் வச்சிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிடுறேன். அப்படி நோட்ல கொஞ்சம் இருக்குது, இங்க கொஞ்சம் இருக்குது, அங்க கொஞ்சம் இருக்குன்னு இருக்குது. அப்படியே படிச்சு முடிச்ச தலைப்புல சொல்லியாச்சு. சரி, நான் ஆரம்பிக்கட்டுமா? சொல்லுங்க. கவிதையா இருக்காது, கட்டுரையா இருக்கும். இது கவிதை, கட்டுரை கவிதைன்னு வச்சுக்கோங்க. சரி, தூது எதற்காக தேவைப்படுகிறது? தூது எதற்காக தேவைப்படுகிறது? ஒருவரின் எண்ணம் கேக்குதா? ஒருவரின் எண்ணம் மற்றவருக்கு தெரிய வர தூது தேவைப்படுகிறது. ஒருவரின் எண்ணம் மற்றவருக்கு தெரிய வர தூது தேவைப்படுகிறது. ஆதலால் எண்ணம் தான் தூது, எண்ணங்களின் பரிமாற்றம் தான் தூது.
எண்ணத்தை எடுத்துச் செல்லும் கருவிதான் தூது. ஆதி மனிதனின் எண்ணங்கள் சைகைகளினால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. ஆதி மனிதனின் எண்ணங்கள் சைகைகளினால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. சைகைகள் எண்ணங்களின் ஆழ அகலங்களை தெரிவிக்க முடியாத போது வாய் ஒலி துணை சேர்ந்தது. பிறகு அது வாய்மொழியாய் வளர்ந்தது. சைகைகள் எண்ணங்களின் ஆழ அகலங்களை தெரிவிக்க முடியாத போது வாய் ஒலி துணை சேர்ந்தது. பிறகு அது வாய்மொழியாய் வளர்ந்தது. மொழி அருகில் உள்ளவர்களால் மட்டும்தான் பரிமாறிக்கொள்ள முடிந்தது. மொழி அருகில் உள்ளவர்களால் மட்டும்தான் பரிமாறிக்கொள்ள முடிந்தது. சற்று தூரத்தில் உள்ளவரிடம் அடோய் என்று கூப்பாடு போட்டு பேசிக்கொள்ள முடிந்தது. கூப்பாடு போட்டு பேசிக்கொள்ள முடிந்தது. ஆனால் இன்னும் தூரமும் காலமும் கூடிய போது மொழி ஊமையானது. தூரமும் காலமும் கூடிய போது மொழி ஊமையானது. மாற்று வழி தேட மனிதனை உந்தியது. விலங்குகளின் கழுத்தில் சேதியை கட்டிவிட்டான். விலங்குகளின் கழுத்தில் சேதியை கட்டிவிட்டான். புறாவின் காலில் கடிதத்தை கட்டிவிட்டான். நூலில் இருபுறமும் தொட்டி கட்டி சற்று தூரத்திற்கு பேசி பார்த்தான். நூலின் இருபுறமும் தொட்டி கட்டி, தேங்காய் தொட்டி, சற்று தூரத்திற்கு பேசி பார்த்தான். மேலும் மேலும் ஆராய்ந்து அதிசயம் போல் கண்டுபிடித்தான் தொலைபேசி. மேலும் மேலும் ஆராய்ந்து அதிசயம் போல் கண்டுபிடித்தான். இடையில கொஞ்சம் விட்டு போச்சு. அதன் பிறகு புறாவின் காலில் கடிதத்தை கட்டிவிட்டான். அதன் பிறகு மனிதன் நீண்ட தூரம் சென்று வருவதற்கு கண்டுபிடித்த உபாயம்தான் மனிதர்களை தூதுவிடுவது. அந்த முறைதான் பிறகு அபாரமாக வளர்ந்த அஞ்சல் துறையானது. அஞ்சல் துறை வந்த பிறகு தொலைதூரத்திற்கு செய்தி அனுப்புவது எளிதானது. உடனடி தகவல் சொல்ல முடியாவிட்டாலும் சிறிது காலம் கடந்தாவது தகவலை சொல்ல முடிந்தது. காதலன் காதலியிடம் காதலை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. அப்பா மகனுக்கு அன்பு காட்ட முடிந்தது. மகன் அம்மாவிற்கு முத்தத்தை அனுப்ப முடிந்தது. கடன் கேட்டும் கடிதம் எழுத முடிந்தது. வாழ்த்துச் சொல்லையும் மடல் வரைய முடிந்தது. வியாபார கடிதங்கள் வளர்ச்சிக்கு வித்திட்டன. கடிதங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற நிலையானது. தபால்காரர் வருகைக்கு தவம் இருப்பது ஒரு காலத்தில் விருப்பமான வேலையாக இருந்தது. தபால்காரர் வருகைக்கு தவம் இருப்பது ஒரு காலத்தில் விருப்பமான வேலையாக இருந்தது. மனிதனின் தூது முயற்சி அதோடு நின்றுவிடவில்லை. மேலும் மேலும் ஆராய்ந்து அதிசயம் போல் கண்டுபிடித்தான் தொலைபேசி. தொலைபேசி வந்த பிறகு கடிதங்களின் மதிப்பு கால்வாசியானது. அலைபேசி வந்த பிறகு அதுவும் போனது. தொலைபேசிக்கு பிறகு வானொலி வந்தது, தொலைக்காட்சி வந்தது, அலைபேசி வந்தது, திறன்பேசி வந்தது. இன்று தொலைத்தொடர்பும் தகவல் தொடர்பும் மிக எளிதாகிவிட்டது. தூதெல்லாம் சாதாரணமாகிவிட்டது. இன்று எளிதாக யாருக்கும் தூது விடலாம், எதனையும் தூது விடலாம். இன்று கைக்குள் உலகம் சுருண்டு விட்டது. இன்று நாம் நடத்தும் ஜூம் சந்திப்பு கூட அதில் ஒன்றுதான். இன்று எங்கிருந்தாலும் இணையத்தின் உதவியால் இருந்த இடத்திலிருந்தே ஹாய் சொல்கிறோம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதுவெல்லாம் அறிவின் அற்புத வளர்ச்சி. தூது விடுவது எளிதாகிவிட்டது என்பதால் அலைபேசியில் பேசுவது எளிதாகிவிட்டது என்பதால் வளவளவு என்று பேசி வருத்தப்படுத்தாதீர்கள். வல்லு வல்லு என்று பேசி வாட்டப்படுத்தாதீர்கள். கண்ணா பின்னா என்று பேசி உள்ளத்தை நோகடிக்காதீர்கள். எளிமையாக
கண்டதை பேசி காலத்தை வீணாக்காதீர்கள். நல்லதை பேசுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லா பேசுங்கள், குறைவாக பேசுங்கள், மன நிறைவாக பேசுங்கள். அதுதான் எல்லோருக்கும் எப்போதும் நன்மை பயக்கும். அதுதான் எல்லோருக்கும் எப்போதும் நன்மை பயக்கும். இந்த சூழ்நிலையில் என்னை தூதுவிடச் சொன்னால் நான் என்ன தூது விடுவேன் தெரியுமா? காற்றை தூது விடுவேன். அதில் என் இதயத்தை ஏற்றி தூது விடுவேன். காற்றை தூது விடுவேன், அதில் என் இதயத்தை ஏற்றி தூது விடுவேன். அந்த இதயம் அன்பை தூதுவிடும். அந்த இதயம் அன்பை தூதுவிடும் அல்லது தூவிவிடும். உலகத்தோரே, அன்புதான் வாழ்வு, அன்புதான் இன்பம், அன்புதான் தெய்வம். அன்பை எப்போதும் பற்றி வாழுங்கள். அதுதான் யுத்தத்தையும் குத்தத்தையும் மூட்டை கட்டும். அதுதான் யுத்தத்தையும் குத்தத்தையும் குற்றத்தையும் மூட்டை கட்டும். மகிழ்வையும் அமைதியையும் உலகில் தலைக்க வைக்கும். ஆதலால் தூதுவிட துடிக்கும் அன்பர்களே, ராகவனையா உங்களைத்தான், தூதுவிட துடிக்கும் அன்பர்களே, எப்போதும் அன்பை தூது விடுங்கள். எல்லோருள்ளும் அன்பு எப்போதும் நிலைக்கட்டும். அதனால் மண்ணுலகில் சொர்க்கம் உருவாகட்டும். பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. வாழ்க வளமுடன், வாழிய வையகம். நன்றி, வணக்கம். இந்த கவிதைக்கு யாரு? ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நல்லதுமா, நல்லது, நல்லது. அன்பை தூது விட சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, நான் ரசிச்சு கேட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. நல்லது, நன்றி, நன்றி. காற்றை தூது விட்டேன், அதில் அன்பை சொல்லிவிட்டேன். நல்லதுமா, நல்லது, நன்றி, நன்றி. வேற மணி 1/2 மணி நேரம் தான் போயிருக்கு. சரி, வேறு கவிதைகள் யாரோ வாசிக்கணும்னு சொன்னீங்களே? காற்றுல இதயத்தை வச்சீங்களே, காற்று தாங்குமா இதயத்தை? காற்றுக்கு என்னவா? காற்று புயலையே தாங்குது, சுனாமியே தாங்குது, நம்ம இதயத்தை தாங்காதா? அவ்வளவு பாரமா நம்முடைய இதயம்? நம்ம இதயம்லாம் ரொம்ப லேசா தெரியலையே, அதுல எவ்வளவு வெயிட் வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே. அப்படி காற்று தாங்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணும் கனமான பொருள் எல்லாம் வச்சிருக்கலையுமா அதுல? இல்ல, அன்பு ரொம்ப இருந்ததுன்னா தாங்க முடியாதுங்கிறாங்க. அன்பு தாங்க முடியாது இருந்ததுன்னா தாங்க முடியாது. காத்து பாவம் ஐயா, காத்து அன்பு இல்ல, அன்பு அவ்வளவு பெரியதா இருக்குதுங்கிறது பரவாயில்ல. வித்தியாசமா சிந்திக்கிறீங்க, பரவாயில்ல. அடுத்த தடவை வரும்போது அதை யோசனை பார்த்து இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். நல்லது, நல்லது. வேறு யாரு கவிதை? வாங்க, உங்களை பார்க்கணும். யாரு? ஜெயா மேடம், உங்களுக்காக வந்தேன். நீங்க வரணும்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப ஆசையா பேசணும்னு வந்தேன். நீங்க என்ன காணாம போயிட்டீங்க? மன்னிக்கவும் தோழி, நான் லைன்ல தான் இருக்கிறேன், குழந்தையோட இருக்கிறேன். குழந்தை பேத்தியோட இருக்கிறதுனால இதுல வர முடியல, நான் காணொலியில வர முடியல. நான் ஒன்னா உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நன்றி, நன்றி, உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி. மேடம் பயப்படாதீங்க, நான் பாட மாட்டேன். பேசுங்க. அதெல்லாம் இல்ல, ஒண்ணு இல்ல. நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு, நீங்க குழந்தை மாதிரி. சரியா? சரி, நல்லது, நல்லது. அடுத்த வாரம் நிச்சயமாக காணொலியில் இணைகிறேன். மன்னிக்கவும் தோழி. சரி, நல்லது, நல்லதுமா, நல்லது. நல்லா இருந்தது சார், கவிதை நல்லா இருந்தது சார். குழந்தைய பாத்துக்குங்க. சொல்லுங்க சார். என்னோட கவிதை தானே சொல்றீங்க? என் கவிதை யாருமே சொல்லலையே நல்லா இருந்ததுன்னு. ஐயோ, கவிதைகள் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா, ரொம்ப வேகமா முடிச்சிடுறீங்கம்மா. ஒரு இப்ப சார் கடைசியில பேசினார்ல, ஒரு வார்த்தையும் தெளிவா பொறுமையா ரசிச்சு கேட்க முடிஞ்சது. எல்லாரும் நல்ல வார்த்தைகள் இருக்குது, ஆனா கட முடிச்சிடுறீங்க. கொஞ்சம் கவிதைகளை சில வரிகளை திரும்ப திரும்ப வாசிக்கணும். அது நினைவு. இப்போ இந்த தபால்கார சொல்ற வார்த்தைகள் அது அப்படியே மனசுல டக்கு டக்குன்னு நிக்கும். சில வார்த்தைகள் நீங்க நிறுத்தி சொன்னீங்கன்னா எங்களுக்கு மனசுக்குள்ள நிக்கும்.
டக்குன்னு அடுத்து சொல்றதுக்கு. ஓகே ஓகே எல்லாம் அதுதான் அவசர சொல்றேன். கவிதைகள் இல்லையா, அதனால அவசர அவசரமா சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆமா சார், வேகமா முடிச்சுட்டா போதுங்க சொன்னாங்க மாதிரி. ஆமா. நமக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுங்களேன், வேற ஒண்ணும் இல்ல. நிச்சயமா அதை கேட்கறீங்க புரிஞ்சுக்கிறாங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும், வாசிக்கணும். நல்லது நல்லது. தாமோதரன் ஐயா சரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. கவிதையை வாசிக்கிறீங்க, அதை கேட்கிறவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு திரும்ப திரும்ப வாசிச்சு புரிய வைங்க. அதுக்காக எல்லா வரிகளையும் திரும்ப திரும்ப வாசிக்கணுங்கிற பொருள் இல்ல. இல்ல எல்லாம் வரிகளா தோணக்கூடியதை மட்டும், சிறப்பான வரிகளா தோணக்கூடியதை மட்டும் அந்த மாதிரி திரும்ப திரும்ப வாசிச்சு, ஒருவேளை முதல் தடவை சரியா கேட்கலாம் கூட மறுபடியும் சொல்லும் போது சரியா கேளுங்கன்னு சொல்றதுக்கு அது உதவியா இருக்கும். சரி, நல்லது, நல்ல கருத்து. சரி, அரை மணி நேரம் தான் இன்று கவியரங்கத்தை நாம நீட்டிக்க முடிஞ்சது. இனி பாட்டரங்கமா இல்லது வேறு கவிதைகள் ஏதாவது இருந்தால் வாசிக்கிறீங்களா? லட்சுமி அவங்க இன்னொரு கவிதை வாசிக்கிறேன் சார். லட்சுமி வாசிங்கம்மா. அது வேற தலைப்புங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்ல. சரி, நம்ம தூதுக்காக ஒரு பாட்டு ஒண்ணு ரெடி பண்ணோம், அந்த பாட்டை போட்டுடலாமா? இந்த கவிதை வாசிச்சுட்டு போட்டுலாமா? போடுங்க, கவிதை வாசிங்க, அப்புறம் ட்ரை பண்ணுவோம். நன்றி நன்றி. அதுக்கு பாட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சார். நீங்க வாசிங்க. அவசர ரெடி பண்றதா நமக்கு இன்னைக்கு தூது. சரி, தூது சம்பந்தமா இப்ப பேசுறது என்ன கருத்துக்களை சொன்னா அதையே பாட்டு ஆக்கிற வேண்டியதான். ஓகே. கவிதையில என்ன சொல்றது பாடலாம்ன்றது. நம்ம தலைவர் வந்துட்டாரு, பரவாயில்ல, அவரு ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டுவாரு. வாசிக்கட்டுங்களா? லட்சுமி நீங்க வாசிங்க. இது வேற தலைப்புங்க. இறந்த மனைவியிடம் கணவனின் புலம்பல் இருந்திருக்கலாமோ தலைப்பு. இப்படி இருந்திருக்கலாமோ என்ற தலைப்பு. மனைவியிடம் அவன் கூறுகிறான், நீ இறந்து போகாமல் இருந்திருக்கலாமோ? நீ இறந்து போகாமல் இருந்திருந்தால் நான் திருந்தி இருக்க போவதில்லை, நான் வருந்தி இருக்க போவதும் இல்லை. நீ இறந்து போகாமல் இருந்திருந்தாலும் நான் திருந்தி இருக்க போவதில்லை, வருந்தி இருக்க போவதும் இல்லை. உனக்கு மங்களமான பெயர் உண்டு, உண்மை. உன் பெயர் மங்களம். உன் பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கலாமோ? நான் அழைத்ததெல்லாம் சனியனே என்றுதான். தாலி கட்டி வந்த உன்னை தாயின் மறுபதிப்பாய் எண்ணி இருந்திருக்கலாமோ? கண்ணீருக்கும் கட்டுப்பாடு விதிக்காமல் இருந்திருக்கலாமோ? கணவனாய் கனிவன்பு காட்டி இருந்திருக்கலாமோ? நீ சமைத்ததை பாராட்டி இருந்திருக்கலாமோ? நீ சாப்பிட்டாயா என்று ஒரு நாளாவது கேட்டு இருக்கலாமோ? நீ சங்கீதம் கற்றவள் என தெரிந்தும் நீ பாடு என்று கேட்டிருந்திருக்கலாமோ? பிரசவ அசதியில் நீ தூங்கும் போது பிள்ளை அழுது என்னடி தூக்கம் என்று எட்டி மிதிக்காமல் இருந்திருக்கலாமோ? அன்று செய்தது நினைவுக்கு வராமல் இருந்திருக்கலாமோ? ஒரு நாளாவது உன்னை திரைப்படத்திற்கு ஒரு மனதோடு கூட்டி சென்றிருந்திருக்கலாமோ? இடைவேளையில் பனிக்குள் வாங்கி தந்து இமைக்காது சாப்பிடும் அழகை ரசித்திருக்கலாமோ? நமது திருமண நாளில் உனக்கு ஒரு முழ பூவாவது வாங்கி தந்திருக்கலாமோ? உனது பிறந்த நாளை கவனித்து எனது பரிசாக புடவை தந்திருக்கலாமோ? எதிர்க்க வராதே என்று கத்தாமல் இருந்திருக்கலாமோ? எங்கே பார்த்தாலும் இப்போது உன்முகம். எனது உடல் பலத்தில் பெருமை இல்லாது இருந்திருக்கலாமோ? எனது பலமே நீ என்று தெரியாது போயிருந்திருக்கலாமோ? என் மனம் மாறுதலுக்காக கடை தெருவுக்கு நான் போகாமல் இருந்திருக்கலாமோ? மல்லிகை பூவை பூக்காரே என்னிடம் தராமல் இருந்திருக்கலாமோ? மல்லிகை பூ இங்கே, என் மங்களம் நீ எங்கே? நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்புமா, மிக்க சிறப்பு. ஆண்களை அழகா குத்தி காட்டிட்டீங்க. என்னென்ன தப்புகளை செய்யறாங்களேங்கிறது பட்டியலிட்டு காட்டிட்டீங்க. 75% அப்படிதான் நடக்குது.
நிச்சயமா 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 உண்மை மறுக்கிறதுக்கு இல்லைம்மா, உண்மைதான். அஹ், இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் போயிடுன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு வேளாள சொல்லியிருப்பாங்களா, என்னமோ செஞ்சிருப்பாங்களா என்னமோ. என்னமோ அது ஆனா மனசாட்சி சொல்லப்போனா இது அதான் அவருடைய மனசாட்சி பேசுற மாதிரி தான் உங்களுடைய கவிதை. ஆமா ஆமா. அருமையான கவிதைமா, அருமையான கவிதை. என்ன சொல்றீங்க தாமோதரன்? நல்லது, நன்றி. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. திருமண நாளுக்கு ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி தந்திருக்கலாமோ ஆமோ. அப்படின்னு நானும் கூட நினைக்கணும் போல இருக்கு. எல்லாருமே நினைப்போம் சார். என்னம்மா அந்த பூவுல அவ்வளவு விருப்பம் உண்டா பெண்களுக்கு? எல்லாம் உங்களுக்காகத்தான். எங்களுக்காகவா? அது ஆமா, தெரியறதில்ல. அது எங்களுக்கு தெரியறதில்ல பாருங்க. தெரியுது இல்ல. இல்ல இனிமேட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கான கொடுத்து பிரச்சனை ஆயிட போதியா, பாத்துங்க. ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வரும், அனுமார் வாழ் மாதிரி. திருமணமான புதியதுல எங்க வீட்டுல அப்படித்தான் சொன்னாங்க, பூ வாங்கி கொடுங்கன்னு. அப்ப ஏதோ வாங்கி ஆனா யாருக்கா கொடுத்துட்டீங்களா? இல்ல 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 அப்படி நான் யாருக்கா வாங்கி கொடுத்ததுனால பிரச்சனை அப்படி செய்ய இல்ல. பூ வாங்கி கொடுக்கல, அதுக்கு அன்னைக்கு வாங்கி கொடுக்கலன்னு அப்புறம் எப்பவுமே கேக்குறது இல்லை என்கிட்ட. இல்ல அம்மா என்னமா சொன்னாங்க, அந்த பூக்காரியை நினைச்சு வாங்கினாங்களோ அப்படின்னு, அதனால கூட பிரச்சனை வந்திருக்கு. அதனால வாங்காம இருந்திருப்பாரு. வீட்டுல அது கூட ஒரு சண்டை வந்துடும். ஏன் அந்த பர்டிகுலர் பூக்காரி அம்மா கிட்ட மட்டும் வாங்குறீங்க, அது கூட ஒரு பிரச்சனை ஆயிடும், அது ஒரு தூதுவாயிடும். சரி, அதெல்லாம் பாத்துக்கணும். வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய கவிதையை வாங்கி படிச்சு பார்த்து நாம திருத்திக்கணும் நம்மள. அனுப்பி அனுப்பி வைங்கம்மா. உங்க யாவரும் கேள்வி கலை இலக்கிய மைய புலனத்துல வெளியிடுங்க. எங்கள் குறைகளை நாங்கள் உணர்வதற்கு நிச்சயமாக அது உதவும். குறை இல்ல, அந்த ஆதங்கம். குறைதான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்களால நிறைவு செய்ய முடியலைங்கிறது ஒரு பெரிய வருத்தக்குரிய விஷயம்தான். இல்ல வாங்கி சமைச்சதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீ சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேக்குறது கிடையாது. சொல்ல மாட்டேன். இல்ல பெண்களுக்கு வந்து அது கடமை. பெண்களுக்கு பெண்களுக்கு பாராட்டு சின்ன சின்ன தான் தேவைப்படுது. அதை நீங்க கொடுத்தீங்கன்னாக்க கடமை. ஆனா ஆண்கள் சொல்லாதனால அது கட்டுப்பாடு ஆகி போகுது. அது கடமை, கண்ணியமா இருந்தா நல்லது. சில நல்லா இல்லை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனை வரும். அதெல்லாம் அவங்க நல்லா இல்லாத மாதிரி இருக்குன்றத சொல்லிட்டோம்னாக்கா கஷ்டம் ஆயிடும். ஆமா ஆமா ஆமா. சரி, நான் அடுத்த கவிதை படிக்கிறேன். நாங்க எப்பவுமே நல்லா இல்லைன்னு சொல்றதே இல்ல. இப்படி இருந்தா நல்லா இருக்கும். இல்ல கமலஹாசன் மாதிரி சொல்லிடுங்க. எல்லாம் நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி சொல்றேன் நான். எங்க வீட்டுல முதல்ல எனக்கு தான் போட்டுருவாங்க, அதுதான் பிரச்சனை. சாப்பாடோ இதுவோ உப்பு கம்மியா இருக்கா எதா இருந்தாலுமே எனக்கு போட்டு விட்டுருவாங்க. நான் வந்து உடனே சொல்லிடுவேன். ஆனா அவங்க நல்லா தெரியும், நான் வந்து எதனா சொல்லுவேன். ஆனா அது கரெக்டா தான் இருக்கும். சில நாள் வந்து அந்த அடுப்புல பொங்கும் போதே சொல்லிடுவேன், இது கொஞ்சம் உப்பு கம்மி, இதுல கொஞ்சம் காரம் அதிகமா இருக்குது. அந்த ஸ்மெல் பார்த்தே சொல்லிடுவேன் ஃபர்ஸ்ட். இல்ல சாப்பிட்டு பார்த்து அதுக்கு நிறைவு பண்ணிடுவேன். அதுக்கு இன்னும் அது என்ன செஞ்சு அதை சரி பண்ணலாம். ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா எப்போ கட்டி பண்ணலாம், இல்ல ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா எப்படி தண்ணி பண்ணலாம், எல்லாமே சொல்லலாம். அதனால சொல்ல தெரிஞ்சாக்க சொல்லிடலாம், சொல்ல தெரியலன்னா விட்டுடலாம். சொல்றதுக்கு இனிமேல் ட்ரைனிங் எடுத்துக்கணும் நாம. இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பயிற்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே யாரும். எப்படி நடந்து கொள்வது, சின்ன சின்ன விஷயங்களில் எப்படி நடந்து கொள்வதுன்னு ஒரு பயிற்சி கொடுத்து நம்மளை எல்லாம் தயார்படுத்தி விட்டாங்கன்னா நம்ம அதையே அப்படியே புடிச்சுக்கிட்டு ரெடிமேட் ஆயிடலாம். சரி, நல்லது. அடுத்தது யாராவது கவிதை, வேறு கவிதைகளை வாசிக்கலாம். அந்த பாட்டுக்கு முயற்சி பண்ணலாமா? அடுத்து நான் ஒரு கவிதை எழுதிட்டேன். ஐயா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் வெளியில கிளம்பணும், மன்னிக்கவும். சரிம்மா, நல்லது நல்லது. நன்றிங்க. நன்றி நன்றி. ஓகே, வாங்க ராகவன். நான் ஒரு அடுத்த கவிதை வாசிங்க. இப்போ ஒன்னு எழுதியிருக்கேன் கவிதை. இப்போ ஒன்னு தூதுன்னு இப்ப பேசிக்கிட்டு இருந்ததுலையா? ஆமா.
அப்பா, ரொம்ப ஆசை கவியா இருக்கீங்களே. அவர் கவிஞர், எத்தனை கவிதைகள். ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு 10-15 கவிதை எழுதுறாருன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு யோசிச்சு எழுதிடுவார் போல இருக்கு அப்படி. ஆமா, அது வார்த்தைகள் எல்லாம் ஆமா. மோனை, எதுகை, மோனை, சந்தம் எல்லாம் கரெக்டா வருது. ஒரு 15 லைன் இப்போ பெரும்பாலும் வந்து 15-16 லைன். சொல்லுங்க, ஆமா வாங்க ராகவன், ஆமா கவிதை படிங்க. இப்போ வந்து தூது என்ற அடுத்தது, மனதில் உள்ளதை சொல்ல ஆனந்தம், கவிதை பாடும்போது அற்புதம், மௌனம் சம்மதம் கேட்க ஆச்சரியம், அலைபேசி வந்த போது அதிசயம், பேச்சு காணாமல் போன சோகம். இந்த அலைபேசி வந்து இந்த தூதே காணாமல் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து பேச்சு இல்லை, அதனால இப்போ ரொம்ப சோகமாயி போச்சு. முகத்தில் சிரிப்பு வந்தால் சிறப்பு, பண்டிகை வாழ்த்து சொல்லி களிப்பு, காதல் ஆராய்ச்சி வரிகள் மலைப்பு, மணி ஆர்டர் பணத்தோடு கீழே செழிப்பு, கோபத்தை விரட்ட குறுக்கு வழி பிரமிப்பு, நாடுகளிலேயே சண்டை பிணக்கு, வாய்க்கால் வழியே பாட்டு அழகு, நல்லதை பேச தினமும் பழகு, போர் நிறுத்த ஒப்பந்தம் இலக்கு, போற்றி பாராட்டி மகிழும் உலகு, காதலாக மாறிய நேரம் கலக்கு. இந்த கடைசி இப்போ ஒரு வார்த்தை முடிச்சிட்டீங்களா, முடியலீங்களா? முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதையும் குரூப்ல போட்டிருக்கு. சரிங்க, நல்லது நல்லது நல்லது. இந்த கடைசி வரி எல்லாமே, கடைசி வார்த்தை எல்லாமே ஒரு எதுகை சந்தத்தினோட வருது. அது சிறப்பான விஷயம் தான். எல்லாருக்கும் லைக் என்ன பண்றாங்க. உங்களுக்கு என்ன ஒரு இது வருதுன்னா, ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பொருள் வருமானக்குது. ஒரு பொருளுடைய பல்வேறு விஷயங்களா சொல்ற மாதிரி இல்லாம, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத மாதிரி வார்த்தைகள் இருக்கோ, அந்த வரிகள் வருகிறதுன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பொருளை வந்து எடுத்து பேசுற மாதிரி இல்லாம விலகி போற மாதிரி தோணுது. நீங்க சில சமயம் வந்து படங்களை வைத்துதான் போடுறீங்க, ஒரு சில படங்களை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கவிதை எழுதுறீங்க. அதுல பல வரிகள் அது ரெலவெண்டா வருது, சில வரிகள் அதுல இருந்து அந்த சந்தத்துக்காக மட்டுமே வந்த மாதிரி வந்துருது. அதை கொஞ்சம் கவனிச்சு சரி பண்ணீங்கன்னா நல்லா மெருகேற்றிடலாம், பாடலாம். சரி, நன்றி. அதான் ஒரு பொருளை தொட்டு அதுல ஒரு தொடர்ந்து ஒரு ஒருங்கிணைவான கருத்து வர்ற மாதிரி பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேனுங்கிறது உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம அந்த சந்தத்துக்கு எழுதும் போது சிலது வந்து அந்த வார்த்தையோட நீங்க அதே கவனம் செலுத்தீங்க, அர்த்தம் இருக்குது, ஆனா அது வந்து கொஞ்சம் விலகி போகுதுன்னு சொல்றீங்க. அந்த பொருளை விட்டுட்டு விலகி போகுது. கருத்துக்கள் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா வந்து அது கொஞ்சம் விலகி போகுதுன்னு சொல்றீங்க. விலகி போற மாதிரி தோணுது. அதாவது அதுல இருந்து ஏதோ அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போற மாதிரி அந்த மாதிரி சில வரிகள் வந்துருது. சரி, நல்லது. ஆனா சில நான் எழுதுறதுல வந்து ஒரு 10 வார்த்தை அதோட அது கரெக்டா இருந்தா நல்லதுன்ற மாதிரி இருக்கும். சரி, அப்படி இல்ல, இப்போ நம்ம மாத்தி இப்படி இருக்கு, இப்படி இருந்தா நல்லதுன்னு எழுதும்போது இப்படி இருந்தாம் அப்படின்னு சிலது எழுதும்போது கொஞ்சம் தாண்டி தான் போகும். இப்படி இல்லாது, இப்போ நம்ம இல்லாத, இப்போ குப்பைன்னு பத்தி எழுதணும்னா குப்பை இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழுதும்போது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அது வந்து ஏன் வந்ததுன்னு எழுதும்போதுதான் பிரச்சனை வருது. யார் போட்டாங்க, ஏன் வந்தது, அரசு அதுக்கு எதிர்ப்பு, சரியா பண்ணல அப்படின்லாம் எழுதும்போது கொஞ்சம் மாறி போயிடுது. சரி, ஓகே ஓகே ஓகே, பாப்போம், சரி பண்ணுவோம், சரி செய்வோம். சரி, நல்லது. இது லட்சுமி இருட்டா இருந்தது, கரண்ட் போயிருந்ததா? கரண்ட் போயிருந்ததுங்க, இப்ப கரண்ட் ஒளி வீச ஆரம்பிச்சிச்சு. சரி, இந்த தூது போட்டாங்களா, கவிதை எழுதிட்டாங்களா, அதனால ஒளி வந்துருச்சு. சரி சரி சரி, நல்லது. ஷேர் சவுண்டு, ஆப்டிமைஸ் ஃபார் வீடியோ, ஸ்கிரீனு, பாட்டு போட முயற்சி பண்றேன். என்ன பாடல் பாடலாம்? பாட்டு கேக்குதா? கேக்குதுயா, கேக்குது. ஏற்படும் போது அதை வெளிப்படுத்த செய்கை போதாத போது, மொழியும் தூரம் காலத்தால் குறைபட்ட போது, புறப்பட்ட போது தொடங்கியது முதல் தூது 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 தூது, இல்லாமல் தொலை தொடர்பு ஏது, அடுத்தவர் எண்ணம் கேட்காது, மற்றவர் உள்ளம் புரியாது, ஒன்று சேர முடியாது, நாட்டில் எதுவும் நடக்காது.
எண்ணங்கள் ஏற்படும் போது அதை வெளிப்படுத்த செய்கை போதாத போது மொழியும் தூரம் காலத்தால் போது புறப்பட்ட போது தொடங்கியது முதல் தூது இதோட இருந்துச்சு. கேட்காது மற்றவர் உள்ளம் புரியாது ஒன்று சேர முடியாது நாட்டில் எதுவும் நடக்காது அஞ்சல் துறையாய் அது வளர்ந்து தொலைபேசியாய் அது தொடர்ந்து வானொலி தொலைக்காட்சியாய் விரிந்து அலைபேசியில் வந்து இன்று ஆள் உண்டு அடிக்குது அஞ்சல் துறையாய் அது வளர்ந்து தொலைபேசியாய் அது தொடர்ந்து வானொலி தொலைக்காட்சியாய் விரிந்து அலைபேசியில் வந்து இன்று ஆள் உண்டு அடிக்குது தூது 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 இல்லாமல் தொலைத தொடர்பு ஏது அடுத்தவர் எண்ணம் கேட்காது மற்றவர் உள்ளம் புரியாது ஒன்று சேர முடியாது நாட்டில் எதுவும் நடக்காது தூது விடச் சொன்னால் என்னை நான் காற்றை தூது விடுவேன் அதில் நான் அன்பை சேர்த்து விடுவேன் எங்கும் செல்லும் காற்றுக்கு எங்கும் இல்லை தடை என்றும் உலகம் தழைக்க அன்பே சரியான விடை யுத்தம் குத்தம் தொலைய மகிழ்வு அமைதி நிலவ காற்றின் சிறகில் ஏறி அன்பே எங்கும் பரவுக எல்லோருள்ளத்திலும் ஆனந்தம் நிறுவுக எங்கும் செல்லும் காற்றுக்கு எங்கும் இல்லை தடை என்றும் உலகம் தழைக்க அன்பே சரியான விடை யுத்தம் குத்தம் தொலைய மகிழ்வு அமைதி நிலவ காற்றின் சிறகில் ஏறி அன்பே எங்கும் பரவுக 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 தூது 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 இல்லாமல் தொலை தொடர்பு ஏது அடுத்தவர் எண்ணம் கேட்காது மற்றவர் உள்ளம் புரியாது ஒன்று சேர முடியாது நாட்டில் எதுவும் நடக்காது கேட்டுச்சா? கேட்ட மாதிரி இருந்தது. சரி, நல்லது. நல்லா இருக்கு சூப்பரா. 4 பேர் தான் இருக்கிறோம். 4 பேர்த்துலயும் 3 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, சரி, இன்னைக்கு நிறைய செஞ்சிடலாமா? 1 மணி நேரத்துக்கு பக்கமா வந்துட்டோம். 7 மணி அளவுல தொடங்கணும். ராகவன், இன்னும் ஏதாவது கவிதைகள் வச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? கவிதை எதுவும் கவிதை இல்லையா? ஜெயமா வந்து ஏதாவது கவிதை தூது பாடல் ஏதாவது பாடினா கூட பரவாயில்ல. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் வருவதுக்கு மேல தெரியல. தெரியுமா அந்த பாட்டு? பாடுங்களேன். அந்த இன்னொரு ஏன் பேர் வச்சாங்க? தூது திரைப்பாடல். நான் வந்து இப்போ வைரமுத்து எழுதிய ஒரு பாடல், இது மலேசியா வாசுதேவன் சுசீலா பாடினது. இந்த தூது சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். பாடுங்க. இது வந்து அச்சமில்லை அச்சமில்லை அந்த படம். மேகத்தை தூது விட்டா தேசமாறி போகும் தாகமுள்ள மச்சானே
தண்ணிய நான் தூது விட்டேன். கண்ணிக்கு இந்த கண்ணி தந்தனுப்பும் முத்தமெல்லாம் எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போற, எப்ப வந்து தரப்போற. ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ. ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சேர்ந்துச்சோ சேரலையோ. செவத்த மச்சான் நெத்தியிலே போல ஒண்ணு நான் எழுதி போட விட்டேன் தண்ணியிலே, சேர்ந்துச்சோ சேரலையோ. செவத்த மச்சான் கைகளிலே. அடி கிராமத்து கிழியே என் கிழியாத தாவணி, என் கிழியாத தாவணி. குளிர் எடுக்கும் சாரலுக்கு போட பிடிக்க வாமையிலே, குயில் எடுக்கும் தாரலுக்கு போட பிடிக்க வாமையிலே. கொடையும் இல்ல படையும் இல்ல தோரலுக்கு ஆதரவா, தாவணிய நீ புளிச்சு தலை தோட்ட நான் வரவா. நீ நினைச்ச ஆடையல் நீ கிழிஞ்சா நீர் வழியும், நீ நினைச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்சா நீர் வழியும். ஐத்தமவ நாம் புழிஞ்சா அத்தனையும் தேன் வழியும், ஐத்தமவ நாம் புழிஞ்சா அத்தனையும் தன் வழியும். ஓடுகிற தண்ணியில் உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலை சேவத்த மச்சானத்திலே. மலை தோட்டத்து குயிலே இது உமக்காக பாடுதுங்க, மலை தோட்டத்து குயிலே இது உமக்காக பாடுதுங்க. ஆசைய நான் தூது விட்ட அருவி ஒரு பாலமுங்க, ஆசைய நான் தூது அருவி ஒரு பாலமுங்க. அருவி போல அழுக்கிருந்தா அறிந்து கொண்டாலாகாதோ, முந்தானையின் ஓரம் என்னை முடிந்து கொண்டாலாகாதோ. வக்கனையா தாலி வரதப்போ, வக்கனையா பாகதுவா வாசலுக்கு வரதப்போ. உன் பாதம் பட்ட பல்லு விளக்க போறதெப்போ. நீ ஓரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலை சேவத்த மச்சானு தீலை. போல ஒண்ணு நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியிலே, சேர்ந்துச்சோ சேரலையோ. சேவத்த மச்சான் கைகளிலே. அவ்வளவுதான். நன்றி. பரவாயில்ல. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டு சந்தனத்தேன்னு சொல்லி அச்சமில்லை அச்சமில்லையா? ராஜேஷ் சரிதா ராஜேஷ் சரிதா கே பாலச்சந்தர் படம். காவாலட்சுமி படம். நல்லவனாக இருந்து வல்லவன் ஆயிடுவாரு. அரசியலுக்கு போனால் எல்லோரும் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். நல்லது நல்லது நல்லதுங்க ராகவன். நன்றி நன்றி நன்றி. அந்த நான் ஏதோ எடுத்த பாட்டை முடிஞ்ச வரைக்கும் பாடி பார்க்கிறேன். அது இடையில சில வரிகள் சரியா வராதுன்னு தான் நினைக்கிறேன். அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. அன்புள்ள மன்னவனே ஆசையில் ஓர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை என் இரு கண்களில் எழுதி வந்தேன். நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரே.
இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ. இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ. வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ. வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால், உயிர் காதலில் ஓர் கவிதை. நலம் நலம் தானே நீ இருந்தால், சுகம் சுகம் தானே நினைவிருந்தால். நலம் நலம் தானே நீ இருந்தால், சுகம் சுகம் தானே நினைவிருந்தால். இடை மெலிந்தது இயற்கை அல்லவா, நடை தளர்ந்தது நாணம் அல்லவா. இடை மெலிந்தது இயற்கை அல்லவா, நடை தளர்ந்தது நாணம் அல்லவா. வண்ண பூங்கொடி பெண்மை அல்லவா, வாட வைத்ததும் உண்மை அல்லவா. அன்புள்ள மன்னவனே, ஆசையில் ஓர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை, என் கண்களில் எழுதி வந்தேன். அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால், உயிர் காதலில் ஓர் கவிதை. நன்றி, வணக்கம். பரவாயில்ல, ஓரளவுக்கு பாடிட்டு ஓரளவுக்கு தெரியுது. பாடிட்டீங்க. இன்னும் ஒரு ஸ்டான்ஸா தான் இருக்குது. அது ஒரு ஆமா, லைன் இதெல்லாம் இன்னொரு லைன் இருக்கு. சரி, அது தெரியல, அது சரியான ராகம் சரியா ஞாபகம் வரல. போதும் போதும் என்ற மனமே பொன்செய் மருந்து. உனக்கு ஒரு பாடம் உனக்கு ஒரு பாடம் சொல்ல வந்தேன், எனக்கு ஒரு பாடம் கேட்டுக்கொண்டேன். பருவம் என்பதே பாடம் அல்லவா, பாவை என்பது பள்ளி அல்லவா. ஒருவர் சொல்லியும் ஒருவர் கேட்கவும், இரவு வந்தது நிலவும் வந்தது. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். அவ்வளவுதான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, சரி, நல்லது. தூதுவை நல்லபடியாக நாம் நிறைவு செய்து விட்டோம், பாட்டு பாடி. தாமோதரன் ஐயா, நிறைவு செய்யலாம். 1 மணி நேரம் கவிதை அரங்கத்தை நீட்டிச்சிட்டோம். இல்ல அது 6 to 8 நம்ம கணக்குப்படி பார்த்தாலும் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த தூது பாட்டு ஒண்ணு இருக்குது, அதை நான் பாடுறேன் இப்போ. சிங்காரவேலன் என்ற பாடு. சிங்காரவேலன் படத்துல ஜானகி பாடியது, இளையராஜா செய்யும். பாடுங்க. தூது செல்வதாரடி, உருகிடும் போது செய்வது ஓவான் மதி மதி மதி, அவள் என் பதி பதி. ஏன் தேன் மதி மதி மதி, கேள் என் சகி சகி. செல்வதாரணி உருகிடும் போது செய்வதென்னடி, பெண்ணழகு பூச்சூடி பொட்டு வைத்தது, மன்னவனின் சீர்பாடி மெட்டு போடுது. சென்ற சில நாளாக நெஞ்சம் மறந்தேன், சொல்வன அவன் தோல் சேர்ந்தடி. நிலை பாரடி கண்ணம்மா, பதில் கூறடி
பொன்னம்மா என் காதல் வேலன் உடன் வர தூது செல்வதாரடி உருகிடும் போது செய்வதென்னடி ஓவான்மதி மதி மதி அவர் என் பதி பதி கேள் என் மதி 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 அவர் என் சகி சகி உடன் வர தூது செல்வதாரடி உருகிடும் போது செய்வதென்னடி. கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. சரி, இது எந்த படத்துல வரக்கூடிய பாட்டு இது? பழைய படமா புது படமா? கேட்கல. இது வந்து சிங்காரவேலன், கமலஹாசன், குஷ்பு நடிச்ச படம், புது படம். இதுல ஜானகி அம்மா, இளையராஜா இசை இருப்பாங்க. ரொம்ப கேட்ட பாட்டு, ரொம்ப கேட்ட மாதிரி இல்லை இந்த பாட்டு. அதிகமா கேட்கல சார், இந்த பாட்டு அதிகமா கேட்கல. கேட்ட மாதிரி இதுல வந்து நிறைய வேற பாட்டுல தான் எல்லாமே ஹிட்டான பாட்டு இருக்குது. இந்த பாட்டு அதிகமா யாரும் பாடுறது இல்ல, கேட்கல. சரி, நல்லதுங்க, நல்லது. சரி, இன்றைய தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் கவியரங்க நிகழ்ச்சியில் தூது பாடல் கவிதைகளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவிஞர்கள் ஜெயா வேதாசலம், லட்சுமி, உடுமலை லட்சுமி, கமலா நேரம்மா, ராகவன் ஐயா அண்டு சரவணன் மற்றும் தாமோதரன் ஐயா எல்லோரும் சேர்ந்து இந்த கவியரங்கத்தை சிறப்பு சேர்த்து நல்ல கவிதைகள் எல்லாம் வருவதற்கு ஏதுவாக இருந்துள்ளார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவியரங்க சந்திப்பை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி 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 ராகவன், நன்றி. நிறைவு செஞ்சிடலாம்.